بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி நோன்புகளை நோற்று இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாப்பு அளித்து அனைத்து வகையான அருள் கொடைகளையும் நம் மீது சொரிந்து எல்லா வகையிலும் நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை இந்த மனித சமுதாயம் ஏன் வணங்க வேண்டும், அவனை வணங்குவதற்குரிய காரணங்கள் என்ன, அவனை வணங்காவிட்டால் அதன் மூலம் ஏற்படுகிற தீங்குகள் என்ன என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எந்த மனிதர்களானாலும் சரி, அவர்கள் கட்டாயம் படைத்த இறைவனைத்தான் வணங்கியாக வேண்டும். இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் உண்டு, சங்கங்கள் உண்டு, குழுக்கள் உண்டு. ஒவ்வொரு ஊர்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு பணிகளை செய்கின்ற இளைய தலைமுறையினர்கள் உண்டு. அந்த வரிசையில் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய அடிப்படை நோக்கம் உருவாக்கப்பட்ட காலத்திலே இருந்து உயிர் இருக்கின்ற காலம் வரை ஒரே கொள்கைதான், இணை வைத்தலிலே இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். மனித சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இடைவெளிகளை குறைத்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும். அல்லாஹுவை இந்த மனித சமுதாயத்திற்கு முறையாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை கோட்பாடு. இணை வைத்தலுக்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநாட்டி இந்த உலகத்தில் பட்டி தொட்டி கிராமங்களுக்கெல்லாம் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பு நம்முடைய அமைப்பு. ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. எப்பொழுது பார்த்தாலும் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மனித சமுதாயத்தில் எத்தனையோ பணிகள் உண்டு. அந்த பணிகளை எல்லாம் இவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள்.
இவர்களுடைய ஒரே குறிக்கோள் இணை வைத்தல் ஒழிக்கப்பட வேண்டும், இணை வைத்தல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஏகத்துவத்தின் மகத்துவம் தெரியாத, அல்லாஹுவை இந்த மனித சமுதாயத்தில் அறிமுகம் செய்கின்ற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் என்ன என்பதை புரியாத அன்பர்கள் நம்மை பார்த்து விமர்சனம் செய்வதுண்டு. குஜராத்திலும் பாலஸ்தீனத்திலும் காஷ்மீரிலும் ஈரானிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவைகளை பற்றி மக்கள் மத்தியிலே பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இந்த ஜமாத் என்றைக்கும் செய்யாது. மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் இந்த அமைப்பு ஒரு காலம் செய்யாது. இவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு அமைப்பு என்று விளங்காத மக்கள் பேசுவதை நம்முடைய செவிகளிலே விழுகின்றது. காரணம் என்னவென்றால், ஏகத்துவம் தௌஹீத் என்பது என்னவென்றே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பணியினுடைய மகத்துவம் புரியாது. இளைய தலைமுறையினர்களெல்லாம் இப்பொழுது எப்படி விரும்புகிறார்கள் என்றால், உணர்ச்சிகரமான காரியங்களுக்குத்தான் இன்றைக்கு மக்கள் அடிமைப்படுகிறார்கள். ஆக்ரோஷமான உணர்ச்சிகரமான காரியங்கள் எவைகளெல்லாம் உண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு நிவாரணம் தேட வேண்டும் என்றுதான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். மனிதர்களுக்கு செய்கிற கொடுமைகளை காட்டிலும் படைத்த அல்லாஹ்வுக்கு செய்கிற கொடுமையை இந்த மனித சமுதாயத்தினர்கள் மறந்து விடுகிறார்கள். நாம் வசிக்கின்ற பகுதிகளில் இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்துகிற காரியம் எவ்வளவு மனித சமுதாயத்திலே உண்டு. கோயில்கள் என்றும் சர்ச்சுகள் என்றும் எத்துணை இடங்களில் இறைவனுக்கு உருவ வழிபாடுகள் மனித சமுதாயத்தினர்கள் செய்து வருகிறார்கள். அது குறித்து ஒரு கவலையோ அது குறித்து ஒரு வருத்தமோ நம்முடைய உள்ளத்தில் இல்லாத அளவுக்கு அவைகளெல்லாம் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு காலச்சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் மனித சமுதாயத்தில் இன்றைக்கு முன்னுக்கு காண்பிக்கப்படுகின்றது. என்ன காரணம் என்றால், ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல படைத்த அல்லாஹுவை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வது இரண்டாம் தரமான காரியமாக மனிதர்கள் நினைத்து விட்டார்கள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த பூ உலகத்தில் நபிமார்கள் இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிறைய குடும்பங்கள் தங்களுடைய தாய் தந்தையர்களை இழந்திருக்கிறார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிறைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிறைய மக்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். நான் ஒரு முஸ்லீம் என்று தன்னை பறைசாற்றுவதற்கு அன்றைய கால மக்கள் எல்லாம் நிறைய விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இரத்தம் சிந்தினார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எல்லாம் இழந்தார்கள். தேவைப்படுகிற நேரத்தில் உயிரையே அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி. படைத்த நாயனுக்கு இணை வைக்க ஒரு காலம் இந்த பூமியில் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்விலே நடந்தது. மக்காவினுடைய 13 ஆண்டு காலம், மதீனாவினுடைய 10 ஆண்டு கால போராட்டம், உருவச் சிலைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம், இணை வைத்தலுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். இது அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ்வுடைய பூமியில் இணை வைக்க ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஏகத்துவத்தை ஏற்ற மக்கள் செய்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆகவேதான் எந்த ஒரு தியாகமும் இல்லாமல் இன்றைக்கு நாம் இலகுவாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம். இது ஒரு புறம். அல்லாஹ் தாயினுடைய கருவறையில் என்றைக்கு ஒரு மனிதனை உருவாக்கி இந்த பூமியில் பிறக்கச் செய்கிறானோ, அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய இன்னபிற அனைத்து உறுப்புகளும் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மனிதன் படைக்கப்படுகிறான். அவன் வளர்ந்து வாளாகி வரும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் கற்சிலைகளுக்கு இடம் கொடுக்கிறான். இறைவனுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்துகிற காரியங்களில் உடல் உறுப்புகளை பயன்படுத்துகிறான். அவனை மட்டுமே வணங்குவதற்கு படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் பலவந்தமாக கட்டாயமாக அத்துமீறி இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கு போய் வணக்க வழிபாடுகள் செய்து இணைதுணைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறான். அல்லாஹு தாலா 7வது அத்தியாயத்தின் 172வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்,
ஆதமை அல்லாஹ் என்றைக்கு படைத்தானோ அன்றைக்கே அவருடைய சந்ததிகள் உலகம் அழிகிற நாள் வரை இந்த பூமியில் பிறந்து வாழ்கின்ற அவர்களுடைய சந்ததிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஆதமை படைத்தவுடனே வெளிப்படுத்தி நம் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்கியதாக திருக்குரானிலே சொல்லுகிறான். திருக்குரான் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வைதா அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ. ஆதமுடைய மக்களை அவருடைய முதுகுத்தண்டிலே இருந்து நான் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு எதிராகவே நான் சாட்சியாகவும் ஆக்கி அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று உங்களிடத்திலே நான் கேட்டேன். காலு பலா ஷஹிதனா, ஆம் இறைவா நாங்கள் சாட்சி, நீதான் எங்களுடைய இறைவன் என்று நீங்கள் கூறினீர்கள். அன் தக்கூல யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஆஃபிலின். மறுமை நாளில் எங்களுக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது, நாங்கள் இது பற்றி கவனமற்றவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது என்பதற்காக தாயினுடைய கருவறையில் நம்மை உருவாக்கி இந்த பூமியில் பிறக்கச் செய்வதற்கு முன்னதாகவே ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து நம்மை வெளிப்படுத்தி நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கிறான். அது இந்துவானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, சீக்கியர்களானாலும் சரி, புத்தர்களானாலும் சரி, மதத்தை பின்பற்றாத நாத்திகவாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றுகிற மக்களானாலும் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நீதான் எங்களுடைய ரப், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் ஞாபகப்படுத்தியும் நமக்கு அது நினைவுக்கே வரவில்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நம்முடைய நினைவில் கூட இல்லை. நமக்கு நினைவில்லை என்பதற்காக வேண்டி எந்த காரியத்தையும் நாம் மறுக்கவும் முடியாது. காரணம் என்னவென்றால் சொல்லுகிறவன் அல்லாஹ். உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் இந்த மனித சமுதாயம் அனைத்து மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்கு கொடுத்திருக்கிறான். உங்களை பூமியில் நான் பிறக்கச் செய்வேன், பிறந்து வாழும்போது என்னை மட்டும்தான் நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபட வேண்டும், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று இறைவன் நம்மிடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்ததாக திருக்குரானிலே சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். நாம் சிறு பிராயத்தில் தாயினுடைய மடியில் தவழ்ந்து விளையாடும் போது நம்முடைய குறும்புத்தனத்தை எல்லாம் நம்முடைய தாய் நம்முடைய பருவ வயதில் நமக்கு எடுத்து சொல்லுவாள். மகனே, நீ சிறுபிள்ளையாக இருக்கும்போது இப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்தால் எனது மடியில் இருக்கும்போது, தொட்டிலில் இருக்கும்போது என்று தாய் ஞாபகப்படுத்துவாள். ஒரு 20 வயது 25 வயது உங்களுக்கும் எனக்கும் ஆகும்போது தாய் ஞாபகப்படுத்திய எதுவுமே நமக்கு நினைவுக்கு வராது. வரவில்லை என்பதற்காக வேண்டி தாய் பொய் சொல்லுகிறாள் என்று நாம் ஊகிக்க முடியுமா? அதுவல்ல, தாய் தான் நம்மை வளர்த்தி இருக்கிறாள். அதுபோல அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். படைத்த அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறான். அந்த வாக்குறுதி எப்படி, எந்த நேரத்தில், எந்த இடத்தில் வைத்து என்பதையெல்லாம் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி நமக்கு காண்பிப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படியானால் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பை வணங்குகிற மக்களாக, உருவ வழிபாட்டுக்குரிய மக்களாக பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வளர்த்துகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நாம் எடுத்த உறுதிமொழியை திரும்பவும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். 57வது அத்தியாயம் 8வது வசனம், வமா லக்கும் லா துமினூன பில்லாஹி வர் ரசூல் யதுஊக்கும் லிதுமினூ பிரப்பிக்கும். உங்கள் இறைவனை நம்புமாறு தூதர் உங்களை அழைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுவை நம்பாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னை நம்புமாறு என்னுடைய தூதர் உங்களை அழைக்கும் போது என்னை நம்பாமல், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வகத் அஹத மீசாக்கக்கும் இன் குன்தும் முஃமினீன். உங்களிடம் அவன் முன்னரே உறுதிமொழி எடுத்துள்ளான், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட மக்களை தவிர இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் தான். எல்லோருக்கும் ஒரே இறைவன் தான்.
எல்லோருக்கும் ஒரே தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லோருக்கும் ஒரே வேதம் திருக்குரான் மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். நாம் கூட ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே தந்தை ஆதாம். பைபிள் கூட ஆதாம் ஏவாள் என்று சொல்லுகிறது. எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஆதி மனிதர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது, ஆதி மனிதரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கி உலகத்தில் வாழச் செய்யும் போது, இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை என்கிற யதார்த்தத்தை ஏனோ மனித சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கெல்லாம் எந்த உருவங்களும் கிடையாது, அன்றைக்கெல்லாம் எந்த சாமியும் கிடையாது, அன்றைக்கெல்லாம் இயேசு பெருமான் கிடையாது, அன்றைக்கெல்லாம் மோசே கிடையாது, அன்றைக்கெல்லாம் யூத இனம் கிடையாது, அன்றைக்கெல்லாம் கிறிஸ்துவ இனம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் தந்தை ஆதமுடைய சந்ததிகள் மட்டும்தான். எந்த தெய்வங்களும் எந்த மதங்களும் எந்த கோட்பாடும் இல்லாத காலம். முதலில் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டு செய்த தவறுக்காக வேண்டி யாரை அழைத்தவர் பிரார்த்தனை செய்தார்? அல்லாஹ் திருக்குரானில் 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். எங்கள் இறைவா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டமடைந்தோரில் ஒருவராக ஆகிவிடுவோம் யா இறைவா என்று எந்த அல்லாஹுவை நம்முடைய ஆதம் நாவசைத்து பிரார்த்தனை செய்து எந்த இறைவனிடத்தில் மன்றாடினார்களோ அவன்தான் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய கடவுள், அவன்தான் நம்முடைய இறைவன். ஒரு மனிதர், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அடியான் ஏதாவது குற்றச் செயலில் ஈடுபட்டால் அதற்காக வேண்டி அவுளியாக்களை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. அதற்காக வேண்டி மன்னரைகளை தேடி கபர்களை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. அதற்காக வேண்டி தர்காக்களை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. அதற்காக வேண்டி எந்த கோயில் குளங்களுக்கும் சென்று விசேஷ பூஜை நடத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்காக வேண்டி எந்த பெருவிழா கூட்டங்களிலும் போய் கலந்து கொண்டு தீர்ச்சனைகள் பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு மனிதன் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டானோ அந்த ரப்பிடத்தில் நேரடியாக முறையிடலாம் என்பதைத்தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையாக உணர்த்துகிறார். ஆதமுடைய காலத்தில் எந்த மதமும் கிடையாது, ஆதமுடைய காலத்தில் எந்த தெய்வமும் கிடையாது, ஆதமுடைய காலத்தில் அவரை தவிர எந்த நல்லடியார்களும் அன்றைக்கு கிடையாது. அவர்தான் சிறந்த நல்லடியார், அவர்தான் முதல் மனிதர், முதல் நபி. அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் செய்த பாவத்திற்காக வேண்டி யாரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற முன்மாதிரியை கூட தன்னுடைய மக்களுக்கு காண்பித்து விட்டுத்தான் இந்த உலகத்திலே கண்களை மூடி இருக்கிறார் நம்முடைய தந்தை. அல்லாஹு தாலா ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து நாம் எடுத்த அந்த உறுதிமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்கிறான் தெரியுமா? ஆதமுக்கு பிறகு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுடைய நாவுகளிலே இருந்தும் அல்லாஹ் பேசினான். எல்லா சமுதாயத்திற்கும் அந்த இறை தூதர்கள் போதித்தார்கள். என்ன போதித்தார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குரானிலே 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். எந்த சமுதாயத்திற்கு நான் தூதர்களை அனுப்பினாலும் எல்லா தூதர்களும் அந்த சமுதாயத்திற்கு போதித்தது ஒன்றைத்தான், அனி அபுதுல்லா வஜ்தனிபு தாஊத். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதை போதிக்கத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். 21வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கபிலிக மிர் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன். நூஹுக்கும் அவருக்கு பின்னால் அனுப்பிய எல்லா இறை தூதர்களுக்கும் நான் அணிவித்ததெல்லாம் லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியதாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 36வது வசனம், வஅபுதுல்லாஹ வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பார்த்தீர்களா, நான் தூதரை அனுப்பியதே என்னை மட்டுமே வணங்குமாறு அந்த சமுதாயத்திற்கு போதிக்கத்தான். இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டத்தான் தூதர்களே வந்திருக்கிறார்கள். தூதர்களுடைய பணி வேறொன்றும் கிடையாது. அவர்கள் அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு ஆயுள் காலத்தை பெற்று ஒரு சமுதாயத்தில் வாழும்போது அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுவை அறிமுகம் செய்வார்கள். அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று பேசுவார்கள்.
எல்லா சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முகமாக மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்துவார்கள், மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்துவார்கள். 47வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம், நீங்கள் படிக்க வேண்டாமா, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை நீங்கள் படிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் திருக்குரானிலே கேட்கிறானே. அல்லாஹுவை குறித்து அறிந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர்கள்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன? அல்லாஹ் எப்படி நம்மை நேசிப்பான்? எதை செய்தால் அல்லாஹ்வோடு நாம் அன்பு பாராட்ட முடியும்? அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்ன? அல்லாஹ் எப்பொழுது கோபப்படுவான், அல்லாஹ் எப்பொழுது சந்தோஷப்படுவான் என்று அல்லாஹுவை குறித்து தெரிந்து கொண்ட மக்கள் நம்மில் எத்துணை பேர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம், நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி படிக்க வேண்டுமாம்? 49வது அத்தியாயத்தின் 15வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புங்கள், சந்தேகம் இல்லாமல் நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதை எப்படி தெள்ளத் தெளிவாக நீங்களும் நானும் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய ரப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் குறித்து என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு கூட சந்தேகம் வந்துவிடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாலும் இந்த உலகத்தில் தாங்க முடியாத சோதனைகளே வந்தாலும் அல்லாஹுவை குறித்து மட்டும் சந்தேகம் வந்துவிடக்கூடாதாம். மிக தெளிவாக நீங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டுமாம். என்னுடைய ரப் எதை செய்தாலும் என்னுடைய ரப் ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான். எனக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை துன்பங்களை எனக்கு தந்தாலும் என்னை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுகிறவன் அல்ல என்னுடைய ரப். என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட, மறுமையில் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற, உயர்வான அந்தஸ்தை எனக்கு சொர்க்கத்தில் தர என்னுடைய இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லி இறைவனை குறித்து நல்ல எண்ணம் நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை குறித்து சந்தேகம் இல்லாத அளவுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து எந்த ஒரு சந்தேகம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அவனை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லிவிட்டு 14வது அத்தியாயம் 27வது வசனம், யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித்தி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. நம்பிக்கை கொண்டோரை உறுதியான ஒரு சொல்லை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த உறுதியான சொல்லுதான் கலிமத்து தௌஹீத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை நம்முடைய வாழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்பது சாதாரண ஒரு வரியில் முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. தௌஹீதை மட்டுமே மாதக்கணக்கில் பேச முடியும். அப்படிப்பட்ட நீண்ட நெடிய ஒரு பாடம். அந்த பாடம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு உருவ வழிபாடு கூடாது என்று மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய எந்த பண்புகளிலும் இணை வைத்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலும் இணை வைத்தல் கூடாது. அல்லாஹுவை நம்புகிற விஷயத்திலும் இணை வைத்தல் கூடாது. எந்த துறையிலும் அல்லாஹுவை குறித்து அவநம்பிக்கை நம்முடைய வாழ்வில் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். அப்படியானால் மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை எதற்காக வேண்டி படைத்தான்? நம்முடைய இஷ்டப்படி எந்த மதத்தை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வணங்கி வழிபட்டு உலகத்திலே வாழவா அல்லாஹ் நம்மை படைத்தான்? மதம் என்று வரும் பொழுது என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாய் தந்தை யாரை எனக்கு கடவுளாக அறிமுகம் செய்தார்களோ அவர்களைத்தான் வணங்குவேன் என்று சொல்லவா அல்லாஹ் நம்மை படைத்தான்? என்னுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எந்த மார்க்கத்தை, எந்த மதத்தை, எந்த தெய்வத்தை, எந்த சர்ச்சை, எந்த கோயிலை, எந்த கோட்பாட்டை எனக்கு சொன்னார்களோ அப்படித்தான் நான் வாழுவேன், சிந்திக்கவே மாட்டேன் என்று சொல்வதற்கு இறைவன் நம்மை படைத்தான். அப்படி அல்ல. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். அவனை வணங்கத்தான் நம்மை படைத்தானே தவிர வளர்ந்த ஆளான பிறகு நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுவதற்காக வேண்டிய அல்ல. அவனை படைக்கத்தான் அல்லாஹ் அவனை வணங்கத்தான் நம்மை அல்லாஹ் படைத்தானே தவிர வளர்ந்து ஆளாகும் போது உலகத்தில் பார்க்கிற எல்லோரையும் வணங்குவதற்காக வேண்டிய அல்ல. இன்றைக்கு மனிதன் எவைகளையெல்லாம் வணங்குகிறான்? இறைவனுக்கு நெருக்கத்தை உண்டாக்குகிறோம் என்று சொல்லி ஒரு காலத்தில் மனிதன் தன்னை
இறைவனுக்கு நெருக்கமானவனாக காண்பித்து ஆன்மீகவாதிகளுடைய கால்களிலே மனிதன் விழச் செய்தான். ஆன்மீகவாதிகளை கடவுளாக சித்தரித்தார்கள். இந்தியாவில் மட்டும் அன்றைக்கு இந்தியா டுடேவிலே ஒரு செய்தி வெளியிட்டார்கள். இந்தியாவிலே மட்டும் 365 நடமாடும் உயிரோடு இருக்கிற நடமாடும் தெய்வங்கள் உண்டுமாம். நிறைய நடமாடும் தெய்வங்கள், மனித தெய்வங்கள், நிறைய போதை வஸ்துகளுக்கு அடிமையான தெய்வங்கள், நிறைய கடவுள்கள், மனித கடவுள்கள் எல்லாம் நிறைய கிரிமினல் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு அயோத்தியில் தஞ்சம் புகுந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். மனித கடவுள்களை எல்லாம் நம்பி இன்றைக்கு மானம் மரியாதை அனைத்தையும் இழந்து இன்றைக்கு மனிதன் வீதியிலே நிற்கிறான். பெண்கள் கற்பை கூட இழந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? மதம் என்று வரும் பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது, கடவுள் என்று வரும் பொழுது நான் சிந்திக்க மாட்டேன். எனது தாய் தந்தை முன்னோர்கள் யாரை எதை எப்படி வணங்கச் சொன்னார்களோ அப்படித்தான் வணங்குவேன் என்று மனிதன் அறிவை அடமானம் வைத்து விட்டான். அது நியாயமல்ல. நம்முடைய இறைவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை குறித்து படி என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எந்த மதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கடவுளை குறித்து சிந்திக்காதே என்று சொல்லுகிறது. ஆனால் திருக்குரான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, யார் என்று நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். அந்த அல்லாஹுவை படித்து அந்த அல்லாஹுவை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வதை காட்டிலும் வேறென்ன பணி உங்களுக்கும் எனக்கும் தோழர்களே, சகோதரர்களே? அல்லாஹுவை அறிமுகம் செய்து தூதரை பின்பற்றுகிற ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்குவதற்காக வேண்டி நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நாம் செலவழித்தாலும் அதற்கு இறைவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் முழுமையடையாது, போதாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காரியம் இன்றைக்கு லேசாக்கப்படுகின்றது. இந்த காரியமெல்லாம் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்பொழுதெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கோஷங்கள், எழுச்சிகள், இவைகளுக்குத்தான் இன்றைக்கு மனிதன் முன்னுரிமை கொடுக்கிறான். வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அல்லாஹுவை அறிமுகம் செய்ய, இணை வைத்தலை ஒழிப்பதற்கு என்றைக்காவது நம்முடைய வாழ்விலை நிகழ்த்தி இருக்கிறோமா? உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைத்தலுக்கு எதிராக நிகழ்த்திய போராட்டத்தை திருக்குரானில் அல்லாஹ் பக்கம் பக்கமாக சொல்வது நம்முடைய எல்லோருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு என்ன வேதனை, நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு. முஸ்லிம்கள் இன்றைக்கு பள்ளியை காட்டிலும் கோயில்களின் பக்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் தாய்மார்கள் பருதா அணிந்து கொண்டு விசேஷ பெருவிழா கூட்டங்கள், கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விசேஷ பெருவிழா கூட்டங்களிலேயே பங்கெடுக்கிறார்கள். குடும்பமாக இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு மக்கள் மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம், இன்னொரு புறம் அசூர வேகத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கடவுள் கோட்பாட்டை பார்த்து, தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து, திருக்குரான் நிகழ்த்தி இருக்கிற அற்புதங்களை பார்த்து, திருக்குரான் சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் நிகழ்ந்ததை பார்த்து ஒருபுறம் இஸ்லாத்தில் புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. காலகாலம் முஸ்லீம்கள் என்று கொண்டிருக்கிற மக்கள் இஸ்லாத்தின் மகத்துவம் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை வைக்கிற காரியத்தை இன்னொரு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹுவை அறிமுகம் செய்வதனுடைய மகத்துவம், அல்லாஹுவை இந்த பூவுலகில் அறிமுகம் செய்வதற்கு செய்த தியாக வரலாறுகள் இந்த மனித சமுதாயத்திற்கு கட்டாயம் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5735வது நபிமொழியாக நீங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு அரசன் வாழ்ந்தானாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு அரசன் வாழ்ந்தான். யமன், ஜோர்டான், சிரியான் போன்ற பகுதிகளில் அவன் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி வாழ்ந்த அந்த அரசனிடத்திலே ஒரு ஜோசியக்காரன் இருந்தான். அந்த ஜோசியக்காரன் முதுமை வயதை அடைந்தவுடனே அரசனிடத்திலே சொன்னான், நல்ல புத்தி கூர்மையுள்ள ஒரு இளைஞனை என்னிடத்திலே நீங்கள் ஒப்படைத்தால் எனது கலை அவனுக்கு நான் படித்து கொடுத்து விட்டு நான் மரணிப்பேன் என்று சொல்ல, தன்னுடைய ஆட்சியின் கீழ் அப்படிப்பட்ட புத்தி கூர்மையான இளைஞன் யார் என்று கண்டுபிடித்து ஒரு இளைஞன் கொண்டு வரப்படுகிறான். அந்த இளைஞன் அந்த சூனியக்காரனத்திலே ஒப்படைக்கப்படுகிறான். அவன் சூனிய கலையை கற்றுத்தருவதாக வாக்கு கொடுக்கிறான். தினசரி அந்த சிறுவன் காலை பொழுது, மாலை பொழுது, இரவு என்று நேரகாலம் பார்க்காமல் அந்த சூரியக்காரனத்திலே சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்து போய் கொண்டிருந்தான். வருகிற வழியில் திடீரென ஒரு பாதிரியாரை அவர் பார்க்கிறார். அவர் ஒரு சர்ச்சில் விசேஷமான ஒரு வணக்க வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாதிரியாரை பார்த்து அந்த சர்ச்சிற்குள் சென்று அவருடைய மார்க்கம், மதம் என்னவென்று விசாரிக்க, அவர் ஏதோ உண்மையான அல்லாஹ்வை வணங்குகிற முந்திய வேதத்தை தெளிவாக படித்துணர்ந்த ஒரு பாதிரியார். அவர் சொல்லுகிறார்,
இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையை வீணடித்து விடாதே, ஒரு இறைவன் உண்டு என்று சொல்லி அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறார். மெல்ல மெல்ல அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இறங்குகிறது. இஸ்லாத்தை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். ஃபாதிரியார் சொல்லுகிறார், ஆட்சியில் இருக்கிற அரசன் மிகப்பெரிய கொடுங்கோலன். நாமெல்லாம் முஸ்லீம் என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சொன்னால் அவன் நம்மை எல்லாம் கொன்று விடுவான். காரணம், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனுக்கு அந்த ஃபாதிரியார் போதித்தார், குறிகானிடத்திலே செல்லும் போது ஏன் தாமதம் என்று கேட்டால், வீட்டிலே என்னுடைய பெற்றோர்கள் என்னை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், ஆகவே வருவதற்கு தாமதம் என்று சொல்லுகிறார். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இறங்கியது. அல்லாஹுவை தவிர வேறு யாரும் ரப்பல்ல என்று அந்த சிறுவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் வருகிற வழியில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு உருவம், ஒரு மிருகம் மக்களுடைய நடைபாதையில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் அந்த சிறுவனை பார்த்து, இந்த தொல்லையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றலாமே என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் ஒரு கல்லை எடுத்தானாம். அந்த மிருகத்தை நோக்கி வீசுவதற்கு முன்னால், அல்லாஹுவே, இந்த ஃபாதிரியாரிடத்தில் நான் படித்த மார்க்கம் சூனியக்காரனிடமிருந்து நான் படித்த மார்க்கம், இதில் எந்த மார்க்கம் சத்தியமான மார்க்கம் என்பதை நீயே அறிவாய். நீ இருப்பது உண்மையானால் நான் எரிகிற இந்த கல்லின் மூலம் இந்த மிருகம் அழிக்கப்பட்டு மக்கள் தீங்கிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி இறைவனுடைய திருநாமத்தால் கல்லை எறிந்தார். அந்த மிருகம் இறந்தது. மக்கள் தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இதனால் அந்த சிறுவன் ஒரு கிராமத்திற்கே மிகப்பெரிய அளவில் அறிமுகமாகி பேரும் புகழோடு வாழ ஆரம்பித்தான். மக்களில் கொஞ்சம் மக்கள் எல்லாம் வந்து இந்த சிறுவனிடத்தில் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கிறது என புரிந்து, கண்ணு தெரியாத ஒரு குருடர் ஒரு நாள் வந்தாராம். தோழரே, என்னிடத்தில் நிறைய காசு பணம் உண்டு. நீ எந்த இறைவனை நம்புகிறாயோ அந்த இறைவனின் பெயரால் என்னுடைய கண் குருட்டுத்தன்மையை நீக்கி எனக்கு கண் பார்வையை நீ தந்தால் என்னுடைய சொத்துக்கள் முழுக்க உனக்கு நான் தானம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சிறுவன் அந்த இடத்திலும் சொல்லுகிறான், என்னிடத்தில் எந்த சக்தியும் இல்லை, எல்லா சக்தியும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்தால் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்ல, அவரும் முஸ்லீமாக மாற இவரும் பிரார்த்தனை செய்ய கண் அவருக்கு குணமாகி விடுகிறது. சந்தோஷத்தால் அரசனிடத்திலே ஓடுகிறார். அரசன் பார்க்கிறான், குருடனாக நீ இருந்த நீ உனக்கு எப்படி கண் தெரிந்தது என்று கேட்கிறான். நடந்த விஷயத்தை யதார்த்தமாக சொல்லுகிறார். நான் தான் கடவுள், என்னை விட ஒரு இறைவன் இருப்பதாக உனக்கு யார் சொன்னார்கள் என்று கோபமாக கேட்கிறான். நடந்ததை சொல்லுகிறார். சிறுவன் கொண்டு வரப்படுகிறான். அதற்கு முன்னதாகவே சிறுவன் நிறைய நோய் நொடிகளை அந்த கிராமத்திலே நீக்கி மக்களுடைய உள்ளத்தில் அபாரமான ஒரு இடத்தை அந்த சிறுவன் பிடித்து விடுகிறான். நாட்டினுடைய நிலைமை என்ன? ஒரு அடக்குமுறையால், ஆணவ முறையால், கடுமையான தண்டனை என்கிற அடிப்படையில் எச்சரித்து தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அரசன் சொல்லி கொண்டிருந்தான். இப்பொழுது கண் குருடனான மனிதன், கண் பார்வை தெரிந்த மனிதன் சபைக்கு கொண்டு வரப்படுகிறான். இளைஞனும் கொண்டு வரப்படுகிறான். இளைஞனுக்கு காரணமான அந்த ஃபாதிரியாரும் கொண்டு வரப்படுகிறார். இந்த அரசன் கேட்கிறான், கண் தெரிந்த மனிதனை பார்த்து கேட்கிறான். ஒரே நேரத்தில் ஒரு கண் திறக்கும் நேரத்தில் நடக்கிற சம்பவம். அவனை பார்த்து அரசன் கேட்கிறான், நான் தான் இறைவன் என்று மரியாதையாக சொல். இறைவன் அல்லாஹ் என்றெல்லாம் புதிய மார்க்கத்தை, மதத்தை எனது நாட்டின் யாரிடத்திலும் போய் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் ஏற்க முடியாது. உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ்வை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி என்று சொல்ல, ரம்பத்தை கொண்டு வந்து தலையில இருந்து துவங்கி கால் வரை 2 கூறாக அழித்து பீத்து வீசுகிறான். மக்களுடைய பார்வையில் அறுத்து கொலை செய்கிறான். ஃபாதிரியாரும் கொண்டு வரப்படுகிறார். என்ன கொள்கையை சொன்னாய் இவனுக்கு? நான் தான் உன்னுடைய கடவுள், எனது மார்க்கத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, ஃபாதிரியாரும் உயிரை துச்சமாக தூக்கி வீசி ஏகத்துவத்தை நிலைநாட்டி, என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் ஒரே ரப், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று அவரும் சொல்ல, அவரையும் அதே போல ரம்பத்தால் அறுத்து 2 கூறாக பிரித்து வீசுகிறான். சிறுவனை பார்த்து சொல்ல, சிறுவன் சொல்லுகிறான், இதற்கெல்லாம் ஒன்றும் நான் அசைய முடியாது, பயப்பட முடியாது. எல்லாவற்றையும் படைத்து பருவக்குவப்படுத்துகிற அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நம்முடைய ரப் என்று சொல்லி சிறுவன் அரசனை பார்த்து பேச, அரசன் 2-3 சிப்பாய்களை அழைத்து இவனை கொண்டு போய் ஒரு மலையில இருந்து கீழே உருட்டி அவனை கொன்று விடுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறான். அதன்படி கொண்டு செல்லப்படுகிறார்கள். மலையிலிருந்து கீழே உருட்டப்படுகிறார். ஆனால் அந்த சிறுவன் இறக்கவில்லை. அவர்கள் வருவதற்கு முன்னால் அவன் வீதியிலே வந்து நடமாடுகிறான். அந்த சிறுவன் மீண்டும் அரசன் பார்க்கிறான்,
கொலை செய்வதற்கு அனுப்பப்பட்ட சிறுவன் மீண்டும் வந்துவிட்டானே என்று சொல்லி மீண்டும் ஒரு படையிடத்திலே ஒப்படைத்து, நடுக்கடலுக்கு செல்லுங்கள், கடலிலே இவனை நீங்கள் வீழ வைத்து, கடலிலே மூழ்கடிக்க வைத்து இவனை நீங்கள் மரணிக்க செய்யுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கிறான். போகிற வழியிலேயே அந்த கப்பல் குளறுபடிக்கு உள்ளாகி அவர்கள் இறந்து போகிறார்கள். இந்த சகோதரன் தப்பித்து விடுகிறான். இப்படியானால் மீண்டும் அரசன் அந்த இளைஞனை பார்க்கிறான். உன்னை கொல்வதற்கு முடியாதா? ஏன்? என்ன வழி? என்ன அபரிவிதமான சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது, தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, கிராமத்து மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டிய அந்த இளைஞன் செய்த தியாகம்தான் இங்கே நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு பாடம். அரசனை பார்த்து சொன்னான் அந்த சகோதரன், சிறுவன், அரசா, என்னை நீ நிச்சயம் கொள்ள முடியும். எப்படி என்றால், மக்களையெல்லாம் முதலில் நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களையும் முதலிலே ஒரு திடலில் ஒன்று கூட்டு, மைதானத்தில் ஒன்று கூட்டு. அதற்கு பிறகு என்னை ஒரு கம்பத்திலே நீ கட்டு. என்னை கட்டிய பிறகு இந்த சிறுவன் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டானோ அவன் மீது, அவனுடைய பெயரால் அவனை நான் கொள்ளுகிறேன் என்று சொல்லி என் மீது ஒரு அம்பை நீ பாய்ச்சி என்று சொல்லுகிறான். எப்படியாவது இந்த சிறுவன் சாக வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நோக்கம். காரணம், இந்த சிறுவன் உயிரோடு இருந்தால் நம்மை யாரும் வணங்க மாட்டார்கள், சிறுவன் சொல்லுகிற கடவுளைத்தான் மக்கள் வணங்குவார்கள் என்பதை புரிந்து அவனை கொல்வதை மட்டுமே நோக்கமாக கொண்ட அந்த அரசன் கம்பத்தில் கட்டுகிறான். ஊர் மக்களை திரட்டுகிறான். ஊரில் ஒரு மனிதர்கள் கூட இல்லாத நேரத்தில் எல்லோரும், ஒரு மனிதர் கூட இல்லாத அளவுக்கு எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். எல்லா மக்களுடைய காதுகளிலும் விழுகிற வகையில் அரசன் சொல்லுகிறான், இந்த சிறுவன் எந்த கடவுளை, எந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவனுடைய பெயரால் இதோ நான் அவனை கொல்லுகிறேன் என்று சொல்ல ஒரு அம்பை எடுத்து அந்த சிறுவனுடைய உடம்பிலே பாய்ச்ச அந்த சிறுவன் இறந்து போகிறான். ஆனால் நிகழ்ந்தது என்னவென்றால், எந்த சிறுவன் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டான், அந்த சிறுவன் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய பெயரால் என்று அந்த அரசன் சொன்ன உடனே ஊர் மக்களில் கணிசமான மக்கள் அரசனை கடவுள் அல்ல என்று சொல்லி அல்லாஹுவை அந்த மக்கள் ஈமான் கொண்டு தௌஹீத்வாதிகளாக மாறினார்கள். விடுவானா? விடமாட்டான். உடனே அவன் அந்த சிறுவனை கொன்ற பிறகு உடனே அவன் தன்னுடைய சிப்பாய்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். மிகப்பெரிய ஒரு அகழி தோண்டுங்கள், குழி தோண்டுங்கள் என்று சொல்லி அந்த குழியில் தீ மூட்டுகிறான். தீ மூட்டப்பட்டு எல்லோரும் அந்த குழியிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். குழிக்கு வெளியில் அரசன் கேட்கிறான், நான் தான் கடவுள், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, இல்லாவிட்டால் இந்த தீக்குண்டத்திலே தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொல்லி மிரட்டுகிறான். எல்லா மக்களும் உறுதியாக இருந்தார்கள். தீக்குண்டத்திலே கொத்து கொத்தாக மக்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். தூக்கி வீசப்பட்டு இறுதியாக ஒரு பெண் கை குழந்தையோடு வந்து நின்றாள். அங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கை குழந்தையோடு ஒரு பெண் வந்து நின்று, நாம் இறந்தாலும் பரவாயில்லை, குழந்தையோடு நாம் குயிலே குதிக்க வேண்டுமா என்று அந்த தாய் யோசிக்கும் போது குழந்தை பேசுகிறது, அம்மா ஏன் தயங்குகிறாய், நாம் கொண்ட மார்க்கம் சத்தியமான மார்க்கம், நம்முடைய ரப் அல்லாஹ் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம் என்று சொன்ன உடனே தாயையும் குழந்தையையும் அந்த கொடுங்கோலன் அந்த தீயிலே தூக்கி வீசினான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஸ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன பிஸஹூத் வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹி அஸீஸில் ஹமீத் என்று அல்லாஹ் சொல்கிறான். நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அந்த தீக்குண்டத்தை உடையவர்கள் நாசமாய் போய் விடுவார்கள். யார் அவர்கள்? அவர்களெல்லாம் அல்லாஹுவை மட்டுமே ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை தீயில் தூக்கி வீசினார்கள். அதற்கு அவர்கள்தான் சாட்சி என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜ் 85வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஏகத்துவம் தௌஹீத் என்பதெல்லாம் நீங்களும் நானும் நினைத்ததைப் போல இரண்டாந்தர கொள்கை கோட்பாடல்ல, ஓல்டு ஃபேஷன் அல்ல. தௌஹீத் என்பது ஏகத்துவத்திற்காக வேண்டி ஒரு ஊரே அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏகத்துவத்திற்காக வேண்டி பச்சிளம் குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு தாய் தீயிலே குளித்திருக்கிறாள், தீயில் தள்ளப்பட்டிருக்கிறாள். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பாவிகள் எதற்காக வேண்டி அவர்களை கொண்டார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் அந்த மக்கள் வணங்கினார்கள், யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டிதான் அவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வே திருக்குரானில் சொல்லுகிற அளவுக்கு ஒரு கொடூர சம்பவம் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. எதற்காக?
இந்த வரலாறு நம்முடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரிந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை துணைகள் வைத்தல் கூடாது, அல்லாஹ்வுக்கு இணைகள் வைத்தல் கூடாது, மனித கடவுளை வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சமுதாயமே இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி தீக்கு இரையாக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறானே. அந்த ஏகத்துவம் சாதாரணமான ஒரு விஷயமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவினுடைய 13 ஆண்டு கால வாழ்வு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 5 தோழர்கள் உண்டு. அம்மார், சுஹைப், மிக்தாத், பிலால் போன்ற 5 தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீதியிலே நடந்து கொண்டிருக்கும் போது அம்மார் அவர்களை குறைஷிகள் எல்லாம் வட்டமிட்டு கொண்டு வீதியிலே கிடைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லனா துன்பம். தலையிலே காலை வைத்து மிதிக்கிறார்கள், உடம்பிலே பாறாங்களை தூக்கி வைக்கிறார்கள், இரத்தம் பேரிட்டு எழுகிற அளவுக்கு சாட்டையால் அடிக்கிறார்கள். என்ன காரணம்? அம்மார் அடிமை மட்டுமல்ல, அம்மாருடைய தாயும் தந்தையும் அடிமை. கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கொடுமையை பார்த்து கொண்டே போய் தூரமாக போய் நின்று கொண்டு, அம்மாருடைய குடும்பம் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டி பிறந்த குடும்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொல்லைகள் அதிகமாகி துன்பங்கள் அதிகமாகி ஒரு நாள் அம்மாரை கொலை செய்துவிட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் திட்டம் தீட்டினார்கள். திட்டம் தீட்டி ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தி தலையை பிடித்து தண்ணீருக்குள் முக்கி எடுத்தார்கள். மூழ்கடித்து மூச்சு திணறி இறக்கிற அளவுக்கு தண்ணீர் தொட்டியில் தலையை பிடித்து அமர்த்தி விட்டார்கள். மூச்சு திணறி வெளியேறினார் அம்மார். குறைஷிகள் கேட்டார்கள், லாத்து ஊசாவை வணங்குகிறேன் என்று சொல், முகம்மதை பின்பற்றுகிற காரணத்தினால் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டது என்று சொல், இல்லாவிட்டால் இதே இடத்தில் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்ல அம்மார் அவர்கள் யோசித்து பார்க்கிறார். உடம்பில் உயிர் இருந்தால் தான் இந்த குறைஷிகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை உணர்ந்து, உடம்பில் உயிர் இருந்தால் தான் மரணிக்கின்ற வரை இந்த ஏகத்துவத்தை நம்மை சுற்றியிருக்கிற மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை புரிந்து நாவால் பேசுகிறார். முகம்மதால் தான் எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அடிமையின் மகனே ஓடு என்று சொல்லி துரத்தி அடிக்கிறார்கள். ரத்தம் சொட்ட வீட்டுக்கு செல்லாத அம்மார் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். யா ரசூல் அல்லாஹ், எனது உயிரை பாதுகாக்க கொடுமைகள் தாங்க முடியாமல் இந்த குறைஷிகள் என்னை காட்டிய துன்பங்கள், எனக்கு செய்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல யா ரசூலல்லாஹ். இப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், தண்ணீர் தொட்டிக்குள் என்னை மூழ்கடித்து என்னை இறக்கச் செய்ய பாவிகள் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். என்னுடைய நாவின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை பின்பற்றிய காரணத்தினால் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை என்று நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் அப்பொழுதே ஒரு ஆயத்தை இறக்குகிறான். 16வது அத்தியாயம். எதை இறக்குகிறான் அல்லாஹ்? உள்ளமெல்லாம் ஈமானால் நிரம்பி வழிந்து நாவின் மூலம் யாராவது நிராகரிப்பு வார்த்தையை சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அதற்காக வேண்டி குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் அம்மார் அவர்களுக்காக வேண்டி இறக்கினான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மாரே, என்னை திட்டியாவது உங்களுடைய குடும்பம் இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்றார்கள். என்ன காரணம்? இந்த மக்களுக்கெல்லாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அசாத்திரியமான தைரியம்? என்னதான் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அடி உதைகளுக்கு ஆளானாலும் சரி, இணை வைத்தலை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. இது அல்லாஹ் பூமி, அவனுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுடைய நியமத்துகளை அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு இணைகளை ஏற்படுத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானார்கள் அந்த தோழர்கள். அந்த தியாகம் எல்லாம் அவர்களுக்கு செய்வதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, இரத்தம் சிந்தினார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், பட்டினி கடத்தி பார்த்தார்கள், எல்லா கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னன் முதல் கொண்டு எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். முகம்மதால் உருவாக்கிய மக்களுடைய ஈமானை எந்த வகையிலும் ஆட்டி பார்க்க முடியாது. முகம்மது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நாடு கடந்து கடல் கடந்து இருக்கிற ரோமாபுரி சக்கரவர்த்தி மன்னருடைய உள்ளத்திலெல்லாம் இனம் தெரியாத ஒரு மரியாதை கலந்த ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கி வைத்திருந்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த மக்கள், ஒரு சமுதாயம் எவ்வளவு பாடுபட்டது தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ஒரு ஷஹாதத்து கலிமா சொன்னால் போதும். அன்றைக்கெல்லாம் அதுவல்ல நிலைமை. யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று பார்த்து கொன்ற காலம், யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று பார்த்து கொடுமை செய்த காலம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு நாள் ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் காபாவிலே
தோளில் சாய்ந்து தனது மேலாடையை தலையிலே போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஓடி வந்து கப்பாப் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூலே, கொடுமை அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த கொடுமைகள் குறைய நீங்கள் துஆ செய்யக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? என்னுடைய முதுகை பாருங்கள் என்று சொல்லி மேலாடையை கலட்டி காண்பிக்கிறார். இந்த பாவிகள் தீயில் போட்டு எரித்து முதுகையை கரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த முதுகை பார்த்துவிட்டு சொன்னார்கள், கப்பாபே, உங்களுக்கெல்லாம் இன்னும் கொடுமையே ஆரம்பமாகவில்லை என்றார். கப்பாப் அதிர்ந்து போனார். ஆமாம், முற்சென்ற சமுதாயத்தில், எனக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டி, தௌஹீதை நிலைநாட்டி, ஏகத்துவத்தை பின்பற்றி உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ரம்பத்தால் அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரும்பு சீப்புக்களால் தோள்களெல்லாம் பீத்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துன்பங்களும் சோதனைகளும் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்றைக்கும் இஸ்லாத்தை, அல்லாஹுவை, ஏகத்துவத்தை, இணை வைத்தலுக்கு எதிராக நடத்தப்படுகிற போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பிரச்சாரங்களையும் ஒரு காலம் நாம் இரண்டாம் தரம் பட்சமான பணியாக நாம் பார்த்துவிடக்கூடாது. நீங்களும் நானும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் மூடுவதற்கு முன்னால் ஒரு மனிதனையாவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்துதான் நீங்களும் நானும் மரணிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7373வது செய்தியாக பாருங்கள். ஏன் அந்த குடும்பமாக அந்த மக்கள் எரிகிற நெருப்பில் நாம் தூக்கி வீசப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வைத்தல் கூடாது என்கிற முடிவுக்கு ஏன் அந்த மக்கள் போனார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் முஆத் பின் ஜபல் அவர்களை அழைத்து சொன்னார்கள், முஆதே, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் உரிமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிவீர்கள். உண்டு, நமக்கு ஒரு கடமையும் உரிமையும் உண்டு. என்ன கடமை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை, உரிமை என்றார்கள். அல்லாஹ்வுக்கு நம்மீது கொஞ்சம் கடமையும் உரிமையும் உண்டு. அது என்னவென்று உமக்கு தெரியுமா? தெரியாது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உலகத்தில் வாழுகிற மக்களை மறுமை நாளில் நரகத்தில் காப்பாற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமையும் உரிமையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்தை பாருங்கள், ஏகத்துவத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக, இணை வைத்தலிலே இருந்து மீண்டு வந்து தௌபா செய்த ஒரே காரணத்திற்காக ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத்தை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கெல்லாம் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கெல்லாம் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்வை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் என்று கூட பாராமல் முஸ்லிம்கள் இன்றைக்கு பூமியில் ரத்தம் சிந்தி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி, வேதனைகள் இறங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வேதனையிலே இருந்து முஸ்லிம்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அரசியல் ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் போதாது. காரணம், எதிரிகள் மிகப்பெரிய அளவில் இமாலய மலை அளவுக்கு எதிரிகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அதிகாரம் அவருடைய கையிலே உண்டு, மீடியாக்கள் அவருடைய கையிலே உண்டு, நாட்டினுடைய சட்டங்கள் அவருடைய கையிலே உண்டு. பெரும்பான்மை இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள். அவர்களை எதிர்த்து இந்த பூமியில் சந்தோஷமாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் 10வது அத்தியாயத்தின் 98வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். அதை இந்த மனித சமுதாயம் கடைபிடிக்கின்ற காலமெல்லாம் இந்த பூமியில் சந்தோஷமான வாழ்வு, அல்லாஹ்வுடைய வேதனையோ கஷ்டங்களோ துன்பங்களோ தொல்லைகளோ நிச்சயம் இருக்காது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்கிறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார். பிரச்சாரம் செய்து கொண்டே பார்க்கிறார்கள், மக்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் இனி என்னால் முடியாது, இவர்களை நீ விட்டு வைத்தால் அவர்களுக்கு பிறக்கிற சந்ததிகளையும் சேர்த்து அவர்கள் இணை வைத்தலிலே அவர்கள் மூழ்கடித்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹு தஆலா அந்த தூதரை வெளியூருக்கு போக சொல்லுகிறான். அந்த தூதர் அந்த ஊரை விட்டு காலி செய்து போகிறார். அந்த மக்களை அழிக்கின்ற அழிகுறி அந்த வானத்திலே இருந்து மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பித்தது.
உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த அறிகுறியை பார்த்து யூனுஸ் கேட்ட பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்து விட்டான், நாமெல்லாம் இப்பொழுது அழியப் போகிறோம் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து, யூனுஸ் எந்த அல்லாஹுவை எங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்தாரோ அந்த அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், அல்லாஹுவே உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இணை வைத்தலிலே இருந்து ஒரு சமுதாயம் மீண்ட காரணத்தினால் அல்லாஹ் சொல்லுகிறான், லம்மா ஆமனு கசஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸி, அவர்களுக்கு நான் வேதனையை இறக்கினேன், ஆனால் அவர்கள் என்னை ஈமான் கொண்ட காரணத்தினால் ஃபில் ஹயாத்தத் துன்யா வ மத்தஅனாஹும் இலா ஹீன், அவர்களை வேதனையிலிருந்து நான் காப்பாற்றி இந்த பூமியில் கொஞ்ச காலம் நான் வாழ வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஊருக்கு திரும்ப சென்ற அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிராமம் அழிக்கப்பட்டிருக்கும், நாம் மட்டும்தான் அந்த ஊரிலே இருப்போம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு வந்து பார்த்தால் மக்கள் கூடுதல் சந்தோஷத்தோடு அழிக்கப்படாமல் இருப்பதை பார்த்து கோபப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார். நான் ஒரு இறை தூதர், நான் கேட்ட பிரார்த்தனையை காட்டிலும் அப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இவர்களுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டானே என்று சொல்லித்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் கோபப்பட்டார். அல்லாஹ் இறை தூதர் என்று கூட பாராமல் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டி வருகிற அனைத்து தலைமுறையும் பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மீனுடைய வயிற்றிலே கொண்டு போய் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறை வைத்தான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் நீதான் தூய்மையானவன், நீதான் சிறப்புக்குரியவன், நான் தான் அநீதி இழைத்து விட்டேன் என்று பிரார்த்தனை செய்ய செய்ய செய்யத்தான் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? ஒரு சமுதாயத்திற்கு வேதனை இறங்குகிறது, அந்த வேதனையை அந்த சமுதாயம் பார்த்த உடனே நாம் அழிந்து போய் விடுவோம் என்பதை புரிந்து எல்லோரும் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ் வேதனையை நிப்பாட்டி அந்த மக்களை காப்பாற்றி பூமியில் இன்னும் சிறிது காலம் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வருகிற வேதனை தடுக்கப்பட வேண்டுமானால் இணை வைத்தலிலே இருந்து இந்த சமுதாயம் மீண்டு வர வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அவன் பக்கம் இந்த மனித சமுதாயம் மீண்டு வராவிட்டால் மிகப்பெரிய கை சேதத்தையும் நாசத்தையும் இந்த மனித சமுதாயம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கி சொல்லுகிறான். என்ன காரணம்? தீமையில் 2 தீமை உண்டுங்க. தீமையில் 2 வகையான தீமைகள் உண்டு. ஒன்று, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு செய்கிற கொடுமை, கொலை செய்வது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவது, அடியார்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய தீமைகள் ஒரு வகையான தீமை. இனி ஒரு வகையான தீமை என்ன? ஒரு வகையான தீமை அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற தீமை. அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற தீமையை பொறுத்த வரையில், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கொடுமைகளை பொறுத்த வரையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் செய்கிற கொடுமை அல்ல. யா புனை லா துஸ்ரிக் பில்லாஹி இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம். லுக்மான் என்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர் தனது மகனுக்கு சொல்லுகிறார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம், அந்த அநியாயத்தை ஒரு காலம் செய்யாதே என்று தனது மகனுக்கு போதிக்கிறார். அப்படியானால் இந்த பூமியில் இழைக்கப்படுகிற கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு 2ஆம் தரமாக மாறிவிட்டது. அடியார்களுக்கு செய்யப்படுகிற கொடுமை, அடியார்களுக்கு நிகழ்த்தப்படுகிற அநியாயம், அது இன்றைக்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆகவே இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பதுதான் ஆக மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஃபுரு அன் யுஸ்ரக பிஹி வ யஃபுரு மா தூன ஸாலிக லிமன் யஷா வ மன் யுஸ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இத்மன் அலீம். தனக்கு இணை கற்பிக்கப்பட்டதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாததை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் கான உலில் குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். 9வது அத்தியாயத்தின் 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மரணித்தால், அவர்கள் இணை வைத்த நிலையில் மரணித்தால் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுதல் கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஸ்ரகுல் ஹபித் அன்ஹும்
மாகானு யாமலோன், இணை கற்பித்தால் எல்லா நல்ல செயல்களையும் நான் அழித்து நாசமாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை தவிர ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்கிறீர்கள், வட்டியோடு தொடர்பு வைக்கிறீர்கள், விபச்சாரம் புரிகிறீர்கள், எவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்தாலும் அமல்கள் அழிந்து போகாது. அமல்கள் அழிந்து போகாது. அமல்கள் செய்த குற்றத்திற்குரிய தண்டனை அனுபவித்து இறுதியாக சொர்க்கம் சென்றவனை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். எப்படியாவது கடைசியில் சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் ஒரு மனிதன் 80 வருட காலம் 90 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஹஜ்ஜுக்கு சென்று உம்ராவுக்கு சென்று தொழுது நோன்பு வைத்து ஜக்காத்து கொடுத்து தஸ்பீஹ் செய்து ஆயிரம் நல்லறங்களை செய்து அவன் மரணிப்பதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னதாக அல்லாஹ்வுக்கு அவன் இணை வைத்து விட்டால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? 70 ஆண்டு கால அமலை அல்லாஹ் அழித்து விடுவான். மறுமை நாளிலே வெள்ளை தாளை போல் தான் இருக்கும். பட்டியலில் எந்த நல்லறங்களும் இருக்காது. அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து விடுவான். எப்பொழுது? அவனுக்கு இந்த மனித சமுதாயம் இணை கற்பிக்கும் போது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வஇலல்லதீன மின் கபிலிக் லஇன் அஸ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் நான் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு இணை வைத்தாலும் சரி அமல்களை அழித்து உங்களை நஷ்டவாளிகளில் ஒருவனாக நான் மாற்றிவிடுவேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆகவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்துவிடக்கூடாது. அறிந்தும் அறியாமலும் இந்த மனித சமுதாயத்தினர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக துரோகம் இழைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக அத்துமீறி மனிதனுடைய உறுப்புகளை எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உருவங்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை மனிதன் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியாத மக்களுக்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பு விடுகின்ற அறப்பணிகளில் நீங்களும் நானும் இடம்பெற வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய பணி, அதுதான் நம்முடைய கடமை, அதுதான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல உடம்பிலே இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னதாக இணை வைத்தலிலே இருந்து ஒரு மனிதனையாவது நீங்களும் நானும் காப்பாற்றிய நிலையில் மரணித்தால் அது இஸ்லாத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன். சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு பின்னால் வருகிற மக்கள் நிச்சயம் இந்த ஏகத்துவத்தை பின்பற்றுவதற்கு ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் எந்த வகையிலும் எந்த தியாகம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக, ஒட்டுமொத்த தியாகமும் எந்த துன்பங்களையும் அந்த மக்கள் அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்த ஒரு சமுதாயம், நாம் நன்றி கடன் பட வேண்டிய ஒரு சமுதாயம். அந்த நன்றி கடனுக்கு பிரதிபலனாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலை ஒழித்து அல்லாஹ்வை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து தூதரை பின்பற்றுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்குரிய தாக்கத்தை, ஆற்றலை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.